போட்டிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையாடா? மகளிர் தினம் கொண்டாடுவதற்கு முகர கட்டையில பாருங்க. மகளிர் தினம் கொண்டாடுற முகர கட்டைய பாருங்க. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல, மனதளவில் உடலளவில் பாதிக்கப்படுன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அதுக்கு குறைந்தபட்சமாக அந்த பெண்ணினுடைய மனதை மீண்டும் புண்படுத்தாமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுக்காம நீ அப்படி சொல்றியா, நான் அப்படி தாண்டா நடப்பேன், அப்படி தாண்டி நடப்பேன் அப்படிங்கிற ஆணாதிக்க திமிர்ல நான் பெரிய ஆளு அப்படின்னு காட்டுவதற்காக அந்த பெண்ணுடைய மனதை 27 வருஷம் வாழ்ந்த அந்த பெண்ணினுடைய மனதை புரிந்து கொள்ளாமல் இன்னும் கஷ்டப்படுத்த நடந்து கொள்ற ஒருத்தனை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் மகளிர் தினம் கொண்டாடலாமா? கட்டண மனைவி செலவுக்கு காசு தரலன்னு கதறிக்கிட்டு இருக்கு நீதிமன்றத்தில் போய். இவரு 2.5 கோடி வாக்காளர்களுக்கும் 2.5 கோடி ரேஷன் கார்டுகளுக்கு பெண்களுக்கும் 2000 ரூபாய் தரேன்றாப்ல. முதல்ல உங்க மனைவி கேக்குது செலவு காசு, அதை கொடுங்க. அப்புறம் ஆட்சிக்கு வந்து அப்புறம் நீங்க முதலமைச்சராகி நீங்க தீர்மானம் நிறைவேற்றி அதுக்கப்புறம் நீங்க 2500 ரூபாவா கொடுக்கலாம். பெண்களுடைய பாதுகாப்பை, பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளை உடனடியாக விசாரிக்க அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றம், சிவா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், சிவா மார்ச்சுரி, சிவா பீச்சி, சிவா ரயில்வே நிலையம், சிவா இபி அப்படின்னு இந்த தமிழ் படத்தில் இருக்கும்ல, அது மாதிரி அஞ்சலை அம்மாள் சிறப்பு நீதிமன்றமா? இந்தியாவில் எங்கேயாவது தனிநபர்கள் பேர்ல நீதிமன்றம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏற்கனவே மகிழா கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. தமிழ்நாடு அரசு நீதிமன்றம் அமைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சு, விரும்பிச்சு, தேவை இருக்கு அப்படின்னா உச்ச நீதிமன்றத்திற்கு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புவாங்க. இப்ப தமிழ்நாடு அரசு கூட, நான் கூட ஒரு ஊடகத்தில் கேட்டிருந்தேன், அதிமுக அமைச்சருடைய ஊழலை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும், ஊழலுக்கு என்று தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அமைச்சிங்களான்னு கேட்டிருந்தேன். அப்ப அதுக்கு பதில் சொன்ன திமுகவை சார்ந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி நாங்க தீர்மானம் போட்டு அனுப்பிச்சோம், உச்ச நீதிமன்றத்தில் அதிமுக ஸ்டே வாங்கிருச்சு அப்படின்னாரு. அப்போ உச்ச நீதிமன்றம் தான் ஒரு நீதிமன்றம் அமைக்கணுமா கூடாதா என்று முடிவு செய்யற இடத்துல இருக்கு. அது அரசின் கட்டுப்பாட்டுல வராது, அது ஒரு தனி பாடி அப்படிங்கிறது கூட தெரியாத இந்த டெட் பாடி என்ன சொல்றது அப்படின்னா அஞ்சலை அம்மாள் பேர்ல அமைக்குமா? எங்க காதெல்லாம் எப்பயோ ஓட்ட போட்டாச்சு. கட்ஸுங்கிறாங்க. அவர் கட்ஸோட வந்தாரு, நடிகையோட கட்ஸோட. யாரா கட்ஸ்? இவ்வளவு பெரிய நடிகை, ஒரு பெரிய கேரியரோட உச்சம், அரசியல்வாதி, முதலமைச்சர் வேட்பாளர், லட்சக்கணக்கான தொண்டர்கள், ஊடக வெளிச்சம், 24/7 லைவ், இதை எல்லாத்தையும் மீறி இதனை எதிர்த்தா எனக்கு பிரச்சனை வரும், என்ன கேரக்டர் அசாசினேட் பண்ணுவான், என்ன திமுக பணம் வேண்டான்னு சொல்லுவான், எனக்கு கோரிக்கை, எனக்கும் என்னுடைய கேரக்டர் தனிப்பட்ட கேரக்டர் அசிங்கப்படுத்துவான்னு தெரிஞ்சும்